சுகர் சிரப், சக்கரை பாகு. இந்த சக்கரை பாகு பதம் நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுனாக்கா எல்லா ஸ்வீட்டுமே நம்மளுக்கு கை வந்த கலையாயிடும் அப்படிங்கிறது எங்களோட ஸ்டான்ச் பிலீஃப். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சக்கரை பாகு பதத்தை பத்தி நான் உங்களோட ஷேர் பண்றேன். முதல்ல அடிகனமான ஒரு வாண்டிலியை எடுத்து அதுல 1 கப் அளவு சர்க்கரையை போட்டுட்டு 1/2 கப் அளவு தண்ணியை சேர்த்து அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சு சர்க்கரையை அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கணும். அந்த தண்ணியோட அந்த சர்க்கரை ஃபுல்லாக அந்த தண்ணியில் கரைஞ்சி அந்த ஹீட்டில் ஒரு சுகர் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சர்க்கரை பாகு ஆர் சுகர் சிரப். ரசகுல்லா மாதிரியான ஸ்வீட்ஸ்க்கு இந்த சுகர் சொல்யூஷனே போகும். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2வது ஸ்டேஜ் பிசுக்கு பதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கரை சொல்யூஷன் மேலும் கொதிக்கிறச்சே நம்ம ஒரு டிராப்பை எடுத்து ஒரு தட்டில் போட்டு அதை அப்படியே ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுப்புற தொட்டு பார்த்தோம்னாக்கா அப்படியே பிசு பிசுப்பாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும். ஆயிலை தொட்டாக்க எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பிசுபிசுப்பு இருக்கும். இதுதான் பிசுக்கு பதம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குலோப் ஜாமுன் மாதிரியான ஸ்வீட்ஸ்க்கெலாம் சரியாக இருக்கும். அதுக்கு அப்புறமும் நம்ம கொதிக்க விடுறச்சே சுகர் சொல்யூஷனை எடுத்து ஒரு தட்டில் விட்டோம்னாக்கா ஒரு முத்து லைக் கிளாசி பேர்ல் அது உருவாகும். அது உருவாகி அப்படியே ஸ்டேபிளாக அந்த தட்டிலேயே அசையாமல் நிற்கும். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதுஷா மாதிரியான ஸ்வீட்ஸ்க்கெலாம் ஓகேயா இருக்கும். மேலும் அந்த சுகர் சொல்யூஷன் கொதிக்க விடுறச்சே அதுலேருந்து ஒரு ட்ராப் எடுத்து ஒரு தட்டில் போட்டு அதை அப்படியே ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுப்புற தொட்டு பார்த்தோம்னாக்கா ஒரு கம்பி உருவாகும். பட் அந்த கம்பி உடையும். அரை கம்பி பாகு பதம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜென்ரலாக ஜாங்கிரி மாதிரியான ஸ்வீட்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த சுகர் சொல்யூஷனை மேலும் கொதிக்க விடுறச்சே அதுலேருந்து ஒரு ட்ராப் எடுத்து நம்ம ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுப்புற வச்சோம்னாக்கா ஒரு ஃபுல் கம்பி உருவாகும், ஒரு ஸ்ட்ரிங் உருவாகும். அது அப்படியே உடையாம ஒரு ஸ்ட்ரிங்காக. இது மைதா மாவு கேக், கோதுமை பால் ஹல்வா மாதிரியான ஸ்வீட்ஸ்க்கெலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு அப்புறமும் ஒரு ஃபார்ம் ஆஃப் சுகர் சிரப் அப்படிங்கிறது இருக்குது. அது கேரமலைஸ்ட் சுகர். கேரமலைஸ்ட் சுகருக்கு ஒரு அடிகனமான வாண்டிலியில் வெறும் சுகரை போடணும், தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்போதாங்க கெமிஸ்ட்ரி வில் டர்ன் இன்டு கலினரி மேஜிக். மொள்ளமாக லோ ஹீட்லேயே நம்ம அடுப்பை வச்சுருப்போம், கான்ஸ்டண்ட்டாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தட் அந்த ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த கேரமலைஸ் சுகருங்கிறது ஜென்ரலாக இந்தியன் ஸ்வீட்ஸில் நம்ம பார்த்தோன்னாக்கா சிக்கி மாதிரியான ஸ்வீட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போல்லாம் நிறையா கேரமலைஸ்ட் பாயசம் அப்படிங்கிறது நம்ம தயாரிக்கிறோம். கேரமலைஸ்ட் கீர் அப்படிங்கிறதும் தயாரிக்கிறோம். அந்த சாலிடான சுகர் கிறிஸ்டல்ஸ் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சுகர் கிறிஸ்டலும் அந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஸ்லோவாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். சுகரோட எல்லா சாலிட் கிறிஸ்டல்ஸும் பிரேக் டவுன் ஆனோடனே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிட்டு அது அப்படியே ஒரு லிக்விட் ஃபார்ம் ஆகும். அது கோல்டன் ஹனி கலரில் அப்படியே இருக்கும். கோல்டன் கலரில் லைட் ஹனி கலரில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டோன்னாக்கா நம்மளுக்கு லைட் ஹனி கலரில் கேரமலைஸ் சுகர் கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பை வச்சோன்னாக்கா அது ஸ்லைட்லி ப்ரௌன் ஹனி கலருக்கு வரும், ப்ரௌன் கலருக்கு வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப அதுக்கப்புறமும் கொதிக்க விட்டோம்னாக்கா அது கருகிடும். அப்போ நம்மளால் அதை யூஸே பண்ண முடியாது. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த சுகர் சிரப் பற்றிய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ ஆல்.